எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷாஹின் சமையல். எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட வியூவர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு நெத்திலி குழம்பு எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அரை கிலோ நெத்திலி நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுப்போம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். சீரகம் அரை டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மூணையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுப்போம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுப்போம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம புளி கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1/4 மூடி தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுப்போம். 10 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா, கறி லீவ்ஸ் கொஞ்சம், டொமேட்டோ சின்னதாக 1. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, சீரகம், வெந்தயம், மிளகு, அந்த இதை சேர்த்துடலாம். இது கூட நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் இந்த மாதிரி 2 கையளவுக்கு வருது, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, அதை வெட்டி நம்ம போட்டுடலாம். இது கூடவே நம்ம மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து இது கூட கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இப்போ இதை அரைச்சிப்போம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இது கூட ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துருவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்ப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அதையும் நம்ம இப்பயே சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்த அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தான் நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறோம். 5 நிமிஷத்தில் இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி இதில் சேர்த்துடலாம். நெத்திலி போட்ட அப்புறம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இப்போ லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சிம்மில் வேக வைக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு ஒரு குழிக்கரண்டி நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருவோம். தேங்காய் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்து பொரிஞ்ச அப்புறம் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான ஒரு நெத்திலி குழம்பு ஈஸியாக பண்ணியிருக்கோம். இந்த நெத்திலி குழம்பு சூடான ரைஸ் கூட நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஸ்பைசி மிக்ஸ் பிராண்டில் நான்வெஜ் பிக்கல் செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரீட்டெயிலையும் ஹோல்சேல்லையும். அதோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவுக்கு பின்னாடி வரும். தேவைன்னா நீங்கள் பார்த்து உங்கள் ஆர்டர்ஸ் எங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.